குறையில்லாத மனிதர்கள் யாருமே கிடையாது. எல்லாருமே சில இடத்துல குறைகள் இருக்க தான் செய்யுது. அந்த குறையுள்ள நபர்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மை இருக்க வேண்டும். ஒருவரை ஒருவர் திருத்தணும்னு நினைக்கக்கூடாது. ஒருவர் திருத்தணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. அதான் அந்த கண்டிஷனல் பேசிஸ் லவ், அது வேண்டாம். நீ திருந்தினா தான் உன்னை நான் நேசிப்பேன், நீ திருந்தினா தான் நான் உனக்கு செய்வேனாக்கும் அப்படி என்று கர்த்தர் சொல்லலை. அவர் எப்படி சொன்னார்? அந்நியர்களாய், துரோகிகளாய், பாவிகளாய், சத்துருக்களாய், தேவனற்றவர்களாய், வாக்குத்தத்தத்துக்கு புறமானவர்களாய் இருந்த உங்களை தம்முடைய வெளியேறப்பட்ட ரத்தத்தினால பரிசுத்தவான்களாக, நீதிமான்களாக, அவருடைய சந்ததியாக, ராஜாக்களாய் அவர் மாற்றினார். வித்தவுட் எனி கண்டிஷன், எந்த விதமான நிபந்தனையும் வைத்து ஆண்டவர்களை நேசிக்கவில்லை. அல்லதுலாம் திருத்திட்டு வாப்ப உன்னை நான் நேசிக்கிறேன், உன்னை ஏற்றுக்கொள்ளேன்னு சொல்லலை. அவருடைய அன்பை பார்த்தோம், அவருடைய இரக்கத்தை பார்த்தோம், கல்வாரி சிலுவிலே அவர் பட்ட பாடுகளை பார்க்கிறோம். இவ்வளவா இடத்துல அன்பு கூர்ந்திருக்கிறாரே அப்படின்னு பார்க்கும் பொழுது நம்முடைய பாவங்களோட எல்லாம் தூக்கி எரிஞ்சிட்டு இந்த அன்புக்குள்ள ஓடி வர தோணுகிறது. அப்படிதான் நம்ம ரட்சிக்கப்பட்டோம். ஆகவே கண்டிஷனல் போட்டு ஆண்டவர் நம்மளை மன்னிக்கலை. இளையகுமாரன் ஓடி வரும் பொழுது அவங்க அப்பா எல்லாம் விட்டுட்டு வாடான்னு சொன்னார். அவன் வாழ்க்கையை சீரழிச்சிட்டு வந்து உட்காந்துருக்கான். வாழ்க்கையில் எல்லாத்தையும் தொலைச்சிட்டு வந்து உட்காந்துருக்கிறான். எல்லாரும் ஒதுக்கப்பட்டவனாக வாழ்க்கையை வெறுத்து போய் உட்காந்துருக்கிறான். ஏன்டா வாழ்கிறோன்ற நிலையில் உட்காந்துருக்கிறான். அப்படிப்பட்டவனை ஆண்டவர் தேடி போய் ஓடி வந்து அவனை கட்டி பிடிச்சி, அவனை முத்தமிட்டு, அவனை கழுவி, அவனுக்கு உயர்ந்த வஸ்திரங்களை கொடுத்து, மேலே தாராங்களை வச்சு வீட்டில் நல்ல விருந்து பண்ணி, ஏதாவது கண்டிஷன் போட்டாராங்க அவனுக்குள்ள? அவன் தான் சொல்கிறான், நான் பிள்ளையா கூட வேண்டாம், நான் என் வீட்டில் இருக்கிற வேலைக்காரனை கூட என்னை ஏற்றுக்குங்கன்றான். ஆன்னு சொல்ல, இல்லை நீ என் பிள்ளை. ஏன்னா கர்த்தர் இந்த கணவன் மனைவி உறவை சொல்லும் பொழுது எனி கண்டிஷனல் கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடாது. கவனிக்கிறீங்களா? ஆமாம், கணவன் மனைவிக்கு அடிக்கடி கண்டிஷன் போடக்கூடாது. கண்டிஷன் இப்படி பண்ணாதான் அவனை நேசிப்பானாக்கும், இப்படி பண்ணாதான் அவனை தருவானாக்கும், இல்லாட்டி நான் தரமாட்டேன் அப்படிலாம் சொல்லவே கூடாது. நோ கண்டிஷன். அந்த லவ் எப்படி இருக்கணும் அப்படின்னா அன்லிமிட்டடாக இருக்கணும். அன்கண்டிஷனல் லவ், நிபந்தனையற்ற, அளவிட முடியாத அளவுக்கு நம்ம ஒருவரை நேசிக்க பழக வேண்டும். அதான் கிறிஸ்துவின் அன்பு.